ஸோ இதுதான் நம்ம ஹோட்டலு. ஸோ எந்த ஹோட்டல் போனால் சரக்குக்கு மட்டும் பஞ்சம் இருக்க மாட்டேருப்பாங்க வெளிநாட்டில். ஹோட்டல் ரிசப்ஷனு. இது ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டேபிள் கிடைக்கலன்னா இங்கே வந்து உட்காரதுக்கான சிட்டிங் ஏரியா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்றது. ஹோட்டல் கொஞ்சம் நல்லா நீட்டாக சூப்பராக தான் இருக்குது. ஹோட்டல் பேர் சோலண்ட் ஹோட்டல் ஸ்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா வந்து எதனா ஒரு பார்ட்டி மாரி வச்சுருக்கீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ரூம்ஸ், விதவிதமான ஜூஸு, விதவிதமான ஃப்ரூட்ஸு, நிறைய இடம் தான் உட்காரதுக்கு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. உள்ளே வந்த உடனே உங்களுக்கு எதனா தகவல் வேணும்னா எங்கள் ரிசப்ஷனை கேட்டுட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். ரூம்ஸும் அடுத்து காமிச்சார் எப்படி இருக்குன்னு. அதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் சோலண்ட் அண்ட் ஸ்பா. அதுக்கு பக்கத்தில் இதுவும் வந்து சோலண்ட்டுடையது தான். ஆனால் வந்து இந்த ஹோட்டல் பேர் வந்து லாட்ஜ் அட் சோலண்ட்டு. ஸோ இந்த லாட்ஜ் அண்ட் சோலண்ட்டு கூட வந்து அட்டாச்சாக வந்து நம்ம பார் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நாள் போனோம், போயிட்டு கொக்கோலா குடிச்சிட்டு வந்தோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்டால் நம்பி தான் ஆகணும். சரி, இங்கே ஏகப்பட்ட கார்கள் வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது. ப்ளஸ் ரூம்ஸும் நிறைய இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அரௌண்ட் 15,000 அப்படின்ற மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் ஹோட்டலோட ஃபுல் வியூ. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லைன்னா பேக் சைட்லேயும் இருக்குது. வெளியே பார்க்கறது வந்து ரொம்ப வந்து ஓல்டு பில்டிங் மாதிரி தெரியல, ஆனால் உள்ளே செம்மையாக இருக்கும். காமிக்கிறேன். செம்மையாக குளிர்றது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 டிகிரி இல்லை வந்து 7 டிகிரி இருக்கும் போல். நைட்லலாம் 2-3 டிகிரி தான். உள்ளே என்ட்ரானோன்னா கிறிஸ்மஸ் வரப்போகிறதுனால வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ப்ளஸ் வெயிட்டிங் ஏரியா. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து எதுக்குள்ளே போயிடலாம்னா நம்ம வந்து ஜிம்முலாம் இருக்குது. ஜிம்மு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இதுதான் நம்ம ஜிம்மு. காலைல வந்து எங்கே கொஞ்சம் டைமே கிடைக்க மாட்டேது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் விஎஃப்எக்ஸோடைய மிஷின்ஸு. இதெல்லாம் வந்து சைக்கிளிங்கான மிஷின்ஸு. ஸோ இது வந்து ஜிம்மு. இன்னும் உள்ளே போனால் ஸ்பா வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து நார்மல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுற மாதிரி வந்து வெறித்தனமாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ரூம் போயிடலாம். ரூம் எப்படி இருக்குன்னு வெளியே பார்த்ததும் ஹோட்டல் ரூம்ஸ்க்கு பாருங்கள். எப்படி பாருங்கள் உள்ளே எப்படி கட்டால் மாரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு 3 ஃப்ளோரும். ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்து ஹோட்டல் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரூமு. அருமையாக இருக்குது பார்த்துங்க. ஒரே ஆள் நல்லா மல்லாக்கப்படுத்து வெட்டத்தை பார்க்கலான்ற மாதிரி. ஸோ டிவி இருக்குது. வேறு என்ன, உட்காந்து டேபிள் எழுதுறதுக்கு இருக்குது. சோஃபா மாரி இருக்குது. ப்ளஸ் நல்ல ஒரு பெட்டு. அப்புறம் பெயிண்டிங், வால் பெயிண்டிங். அவ்வளோதாங்க ஹோட்டல் பற்றி காமிக்கணும்னா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்கணும் சேனலில். அடுத்து இன்னொன்று என்ன சொன்னோன்னா வந்து நம்ம ஊரில் வந்து சில்னஸ் வைக்கிற மாதிரி எங்கள் ஏசிக்கு பதிலாக மேலே ஹீட்ரு இருக்குது பாருங்கள். ஹீட்ரு தான் வந்து நம்மளை காப்பாற்றுது. ஏன்னா 2 டிகிரி 3 டிகிரியில் நம்ம வந்து உயிர் வாழுது. அதுதான்